மருத்துவம் புறப்படுகிறது. டாக்டர் விஜயலிங்கம் ஐயா அவர்கள் மருத்துவத்துறையிலே அளப்பரிய ஆற்றலை பெற்றவர்கள். குறிப்பாக ஹோமியோ மருத்துவத்திலே பிஹெச்எம்எஸ் கல்வியை பயின்று தன்னுடைய 2 மகள்களையும் பிஹெச்எம்எஸ் படிக்க வைத்து அங்கே சேலத்திலே விநாயகா மிஷனுடைய பிஹெச்எம்எஸ் புரொஃபஸராக பணியாற்றுவதோடு வள்ளலாருடைய பல்வேறு மருத்துவ முகாம்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி எங்கள் வள்ளல் பெருமானினுடைய அற்புத பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே டாக்டர் விஜயலிங்கம் மருத்துவ சோதிடத்தை உங்கள் முன் தன்னுடைய கருத்துக்களை கூற வருகிறார். டாக்டர் ஐயா வாருங்கள். ஜோதிட அறிஞர்களுக்கும் அன்புசார் ஜோதிட அறிஞர்களுக்கும் அன்புசார் ஜோதிட அறிஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் கேபி ஜோதிடத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது உச்சம், நீசம், பகை என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்வதே இல்லை என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது கேஎஸ்கே ஐயாவுடைய ஆணித்தரமான கருத்து. சற்று முன் பேசின அபிராமி சேகர் ஐயா சொன்னார், உண்மையில் கேபி மிகவும் எளியது. இதில் இருக்கிற ஃபார்முலா மாறவே மாறாது. இன்னும் சொல்ல போனால் கேஎஸ்கே ஐயா மட்டுமல்ல, யார் சொன்னாலும் சுக்கிரன் என்பவர் கலஸ்திரக்காரகன் தான், மாற்று கருத்தே இல்லை. குரு என்பவர் புத்திரக்காரகன் தான். இது எங்கேயுமே மாறாது. அதனால் அடிப்படை ஜோதிடம் எல்லாருக்கும் தெரிந்தது தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அப்ளிகேஷன் மட்டும்தான் கேபியில் சற்று வித்தியாசமானதாக எளிமையானதாக இருக்கும். கேபி கண்டுபிடித்ததிலேயே மிக முக்கியமான விஷயம் ஆர்பி என்கிற மந்திரக்கோள். மிக துல்லியமான பலன்களை நாம் எடுத்து சொல்வதற்கு இந்த ஆளும் கிரகங்கள் மிக மிக உதவி செய்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு கல்வி, திருமணம், இந்த 3 விஷயத்தை ஒரே ஜாதகத்தில் பார்க்குறோம். கல்வி, திருமணம், நோய். இவர் ஒரு ஆண் ஜாதகம், சேலத்தில் பிறந்தவர். தேதி போட்டிருக்கிறேன், நீங்க முடிந்த கணித்து பாருங்கள். மிக அற்புதமான ஜாதகம். கல்வி பாருங்க, கல்வின்னு சொன்னா நம்ம எந்தெந்த வீட்டை பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். 2, 4, 9, 12 இந்த வீடுகளை தான் நாம் கல்விக்கு ஆய்வு செய்வோம். இவருடைய ஜாதகத்தில் 2, 4, 6, 9, 12 இந்த வீடுகள் அனைத்திற்கும் சுக்கிரனே வந்துட்டார். இவர் கல்வியில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர். இன்றைக்கு ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கிறார். கேபி எவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்கு பாருங்க. அடுத்தது திருமணம். இவருக்கு கால தாமதமான திருமணம் நடைபெற்றிருக்கிறது. 40 வயதில் தாங்க அவருக்கு திருமணம் நடக்குது. சரி, கால தாமதமான திருமணம்னா ஏன் நடக்குது? ஐயா சொன்னாரு, எங்க குருநாதனுடைய மகன் திரு பாரி ஐயா சொன்னாரு, சப்லார்ட் இஸ் த மேட்டர், ஸ்டார்லார்ட் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர்னு கேஎஸ்கே சொல்லியிருக்கார். உப நட்சத்திராதிபதி செய்தியை சொல்லும், உறுதி செய்வது நட்சத்திராதிபதி என்று சொன்னார். இவருடைய ஜாதகத்துல இப்ப நம்ம ஒருவருக்கு திருமணம் உண்டா இல்லையா என்பதை மிக எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். கேபியில் என்ன சொல்றேன் பாருங்க. 7ஆம் பாவத்தின் உப நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 2, 7, 11 ஆகிய வீடுகளை ஏதாவது ஒரு வீட்டு தொடர்பு கொண்டாலே உறுதியாக திருமணம் உண்டு. ரூல் மாறவே மாறாது. கேபியில் ரூல் மாறவே மாறாது. இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தின் உப நட்சத்திராதிபதி கேது, நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன். சுக்கிரன் தொடர்பு கொள்ற வீடு பாருங்க 2, 5. சொன்ன ஃபார்முலா அப்படியே அப்ளை ஆயிடுச்சுங்களா? 7ஆம் பாவத்தின் உப நட்சத்திராதிபதி கேது, நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன். சுக்கிரன் தொடர்பு கொள்ளும் வீடு 2, 5.
இப்போ நமக்கு 2-7-11 2ஆம் இடம் வந்துருச்சு. திருமணம் உண்டு. இவருக்கு திருமணம் உரிய காலத்தில் நடக்குமா, காலதாமதமான திருமணமா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணணும். அப்படி ஆய்வு பண்ணோம்னா இதை நிர்ணயிப்பது 7ஆம் பாவம். எந்த முறையாக இருந்தாலும் 7ஆம் பாவத்தை தான் நாம் எடுத்து ஆய்வு செய்கிறோம். இங்கே 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதியே யார் வந்துட்டாங்க? சனியா வந்துட்டார். ஆக உறுதியாக காலதாமதமான திருமணம் என்பது எளிமையாக கேஎஸ்கே மூலம் நாம் நிரூபித்து விடலாம். சரிங்களா? சரி, திருமணம் எப்போ நடக்குது? ஏஜ் ஆஃப் 40 நடக்குது. 40வது வயதில் திருமணம். சரி, திருமணம் எப்படிப்பட்ட திருமணம்? காதல் திருமணமா, பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? இதையும் யார் சொல்றா? 7ஆம் பாவம் தான் சொல்லுது. 7ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி சனி, நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய். இங்கே செவ்வாயினுடைய தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். அப்ப காதல் திருமணம் என்பது உறுதியாகிவிட்டது. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இல்லை, காதல் திருமணம் ஆச்சுங்களா? சரி, கல்வி பார்த்துட்டோம், திருமணம் பார்த்துட்டோம். இவர் பாருங்க, நேற்றை கூட மணிகண்டன் ஐயாவோட இரவில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், 8ஆம் பாவமும் சந்திரனும் தொடர்பு கொண்டால் உறுதியாக புற்றுநோய் வரும்னாரு. இந்த ஜாதகத்தில் பாருங்க, இப்போ நோய் நம்ம எடுத்து ஆய்வு செஞ்சோம்னா எந்த வீட்டை பார்ப்போம்? 6ஆம் பாவத்தை பார்ப்போம். இங்கே 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திராதிபதி சுக்கிரன், சுக்கிரன் நின்ற நட்சத்திராதிபதி சந்திரன். புற்றுநோய் உறுதியாயிடுச்சு. இவருக்கு புற்றுநோய் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் வருது, மலக்குடல்ல. இப்படி பெருங்குடல் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு கட்டி. இந்த கட்டி சர்ஜரியில தான் முடியுமா, இல்லை ஆப்ரேஷன் இல்லாமல் சரி செய்ய முடியுமான்னா நம்ம ரூல் என்ன? ஒரு மனிதனுக்கு அறுவை சிகிச்சை நடக்க வேண்டும் என்றால் 8ஆம் இடமும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும் காலத்தில் உறுதியாக அறுவை சிகிச்சை தவிர்க்க முடியாத ஒன்று. இவருடைய பாருங்க 2024 இவருக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு திசை நடக்கிறது. ராகு as well as கேது கால்டு இன்ஜுரி பிளானட்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ராகு யாருடைய சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னா தன் சாரத்திலே இருக்கிறார். அவர் தன் சாரத்திலே இருக்காரு. கேது சப்ல இருக்காரு. கேது நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன். சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. 8லேயே செவ்வாய் நிற்கிறார். இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை ஏற்பட்டது, புற்றுநோய் அகற்றப்பட்டது. அவர் நலமுடன் இருக்கிறார், இப்போ நல்லா இருக்காரு. அந்த காலேஜுக்கு இப்போ ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு ஜாதகத்தில் கல்வி, திருமணம், நோய் எப்படி உறுதி செய்யப்படுகிறது கேஎஸ்கேவின் மூலமாக என்பதை மிக தெளிவாக என் சிற்றறிவுக்கு எட்டியவரை உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய ஐயா ராதாகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான பணிவான வணக்கத்தையும் நன்றியினையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. எவ்வளவு அற்புதமாக நான் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் தொடர்புபடுத்தி அதை தாண்டி 6னுடைய ஆய்வை எவ்வளவு சிறப்பாக செய்கிறார்கள். இவர்கள் நமது வைத்திலிங்கம் ஐயாவினுடைய நேரடி மாணவர் என்பது நமக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சியூட்டுவதாக